பீஸ்ட் படத்துல வீரராகவன் வந்து ஒரு குழந்தைனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. தன்னால தான் அந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக. இந்த படத்துல குழந்தைகள்ல அவ்வளோ அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெட்டிங் ஃபங்ஷனுக்கு போகும்போது ஒரு குழந்தை அழுகும். அப்ப அவங்க அப்பாவையே அடிச்சுட்டு அந்த குழந்தைய வந்து சேவ் பண்ணியிருப்பாரு. இவர் குழந்தைனால டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு பிரீத்திக்கு அந்த சீன்ல தான் தெரிய வரும். அதே மாதிரி மால்லயும் வந்து ஹைஜாக் பண்ணும்போது நம்ம மட்டும்தான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அப்படின்னு தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சிருப்பாரு. அங்கேயுமே ஒரு குழந்தை அழுகும். அப்ப அந்த குழந்தைய சேவ் பண்றதுக்காண்டி தான் சேஃப் ஜோன்ல இருந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்து வெளியில அந்த குழந்தைய காப்பாத்தி கொடுப்பாரு. அப்பயுமே வந்து அமைதியா தான் இருப்பாரு. செல்வராகவன் வந்து ஒரு குழந்தை உன்னால தான் இறந்து போச்சுங்கிற அந்த கில்ட்டில இருக்கிறல உமர் ஃபருக்கை திரும்பவும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் மால்ல இருக்கிறவங்களையும் வந்து காப்பாற்றலாம்னு நினைப்பாரு. அதே மாதிரி எல்லாருமே ஒரு கட்டத்தில் சேஃப் ஜோனில் வைக்கும்போது அங்கே ஒரு குழந்தை மட்டும் அழுதுகிட்டே இருக்கும். அந்த குழந்தையோட அப்பா வந்து திட்டுவார். அப்போ வீரராகவன் வந்து குழந்தையெல்லாம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சமாதானப்படுத்துறதுக்காண்டி பிஸ்கட் எடுத்து கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் மால்ல ஒரு குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருப்பான் ஒருத்தன். அவனை கிளைமேக்ஸில் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே கத்தியால் அந்த கையை கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மூவி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.